இப்போ நம்ம பார்க்க போகிறது பாசிப்பயிறு அடை. பாசிப்பயிறுன்றது நம்ம பச்சை பருப்பு தான். பச்சை பருப்பை வந்து ஃபஸ்ட்டு முளை கட்டி வைக்கணும். அதுக்கு நம்ம ஒரு நைட் ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து நம்ம அப்படியே தண்ணியை வந்து ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு மஸ்லின் கிளாத்தில் போட்டு அப்படியே வச்சிட வேண்டியதான். ஒரு 12 to 14 hours நீங்கள் இப்படி வச்சிட்டிங்கன்னா நல்ல பயிர் வந்து முளை கட்டி இந்த மாதிரி முளை விட்டுரும். இந்த மாதிரி முளை விட்ட பயிரை நம்ம பச்சையாக கூட அப்படியே சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு பிடிக்காது, அதனால் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். இப்படி ஒரு ஆவி போட்டு நம்ம எடுத்துக்கிட்டு ஒரு கப் பச்சரிசி போட்டு அதோட கொஞ்சம் சால்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பச்சரிசியோடு நம்ம நல்லா கொதிக்க வச்ச இந்த மாதிரி பாயில் பண்ண தண்ணியை வந்து அப்படியே விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூனில் கிளறி அதுக்கப்புறமா நம்ம வந்து கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடும். இப்படி வந்ததுக்கப்புறம் ரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு வாணலியில் வந்து நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். மேக்ஸிமம் நெய் விட்டுவாங்க, நம்ம நல்லெண்ணெய் கூட எடுத்துக்கலாம். இந்த நல்லெண்ணெயில் முளை கட்டின பயிர் ஜஸ்ட்டு கொஞ்சம் சாத்தே பண்ணால் போதும். அதோட கிரேட்டட் கோகோனட்டு, அப்புறமா பனவெல்லம் போட்டிருக்கேன் நான். பனவெல்லம் இல்லாதவங்க நம்ம நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணும்பொழுதே அந்த வெல்லம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வந்துடும். இதை நம்ம எடுத்து வச்சுட்டு வாழையிலையே இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அடை மாதிரி தட்டி வச்சுக்கணும். தட்டி வச்ச இந்த அடையில் தான் நம்ம வந்து அந்த மிக்சரை நம்ம அப்படியே போட போகிறோம். இந்த மாதிரி அடை தட்டிட்டு இந்த மிக்சரை நம்ம கையிலலாம் போட முடியாது, ஸ்பூனில் எடுத்து நீங்கள் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பூர்ணத்தை வந்து நம்ம பாசிப்பயிரில் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்ம மாம்பழம், பலாப்பழம் இதெல்லாம் கூட நம்ம போட்டு செய்யலாம். ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி ஒரு அடையாக நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சு இதை எப்படி நம்ம வேக வைக்க போகிறோன்னா, நம்ம ஆல்ரெடி கிரேட் பண்ணி வச்சுருக்க கோகோனட் இருக்குல்ல, அந்த மூடி வந்து காலி தான். அதனால் இந்த மாதிரி வச்சுக்கலாம் நம்ம. ஏன்னா எல்லாத்தையும் மேலே மேலே வச்சோன்னா அப்படியே அமுங்கிடும். அதனால் நடுவில் இந்த மாதிரி ஒரு கொட்டாங்குச்சி வச்சு அதுக்கப்புறம் அதை சுற்றி நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த வாழை அடையை வந்து நம்ம ஒன்று ஒன்றா வச்சு, ஏன்னா மொத்தமாக ஒரு 10 கூட வைக்கலாம். இந்த மாதிரி வச்சோம்னா அப்படியே மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு நம்ம எடுத்தோன்னா சுட சுட அடை ரெடி ஆகிடும். பார்த்திங்களா, ஆவி கட்டி அந்த இலையோடைய கலர்ஸ் எல்லாமே மாறி இருக்கு. அடை ரெடி ஆகிடுச்சு. பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ரொம்பவே பிடிக்கும். ப்ளஸ் இது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட. அதனால் கண்டிப்பாக நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தோம்னா நல்லது.